இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆக்டர் சூர்யா அவர்களை பற்றி ரசிகை ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு ஜோதிகா அவர்கள் தரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அது இப்போ சோசியல் மீடியா முழுக்கவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் உள்ள நட்சத்திர ஜோடிகளில் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஜோடி அப்படின்னா ஆக்டர் சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க ரெண்டு பேர்த்த சொல்லலாம். கிட்டத்தட்ட 2006 மேரேஜ் ஆகியிருந்துச்சு. இப்போ வரையும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்டர் சூர்யா அவர்களும் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல் ஆக்ட்ரஸ் ஜோதிகா மேமும் இப்போ நிறைய படங்கள் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஜோதிகா மேம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏராளமான பிக்சர் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. புதிய படங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட அனௌன்ஸ்மெண்ட் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்க குடும்பத்தோடு எடுத்துக்கக்கூடிய புகைப்படங்கள், சூர்யா சாரோட எடுத்துக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் சூர்யா சாரோட இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு அவங்களோட ரசிகர்கள் ஏராளமான லைக்ஸ் போட்டிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு ரசிகை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜோதிகா மேம் டேக் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மேம் நீங்கள் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சூர்யா சாரை ஒரே ஒரு நாள் மட்டும் விட்டு கொடுப்பீங்க, அண்ட் அதே மாதிரி எனக்கு சூர்யா சாரை ஒரே ஒரு நாள் மட்டும் விட்டு கொடுக்க முடியுமா? ஏன்னா இந்த ஒரு ஜென்டில்மேனை கிட்டத்தட்ட நான் 16 வருஷமாக விரும்பிக்கிட்டு இருக்கேன். 16 வருஷமாக அவரோட ஒரு ரசிகையாக இருக்கேன். எனக்காக ஒரே ஒரு டேவை அவரை விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்க விளையாட்டு தினமாக அந்த படத்தை ரெஃபரன்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு கேள்விக்கு ஜோதிகா மேம் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு கேள்விக்கு கீழே ஜோதிகா மேம் கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கு பக்கத்திலே நாட் அலவுட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக அதை என்கரேஜ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி 18 வருஷம் ஆகிருச்சு. இப்பயும் அவங்க ரெண்டு பேரும் அதே லவ்வோடு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்காங்கப்பா, இதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த ஒரு டைமில் இருந்த வீடியோஸையும் இப்போ அதிகமாக ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு ரிப்ளையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் அஞ்சலி அவர்களுக்கு கூடிய சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கற்றது தமிழ் படத்தின் மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவங்க தான் அஞ்சலி. அந்த படத்தை தொடர்ந்து அங்காடி தெரு பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா மட்டுமல்லாது கேரளா, தெலுங்கு அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லேயுமே பயங்கரமான படங்கள் பண்ணியிருந்தாங்க. 37 வயசான அஞ்சலி அவர்கள் இப்போ வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கல. இந்த ஒரு காரணத்தினாலேயே வருஷம் அவங்க இவங்கள தான் கட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வெளியாகும். அந்த ஒரு ரூமருக்கு அஞ்சலி அவர்களே ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. அந்த வகையில் இந்த முறை என்ன எழுந்திருக்கு அப்படின்னா, ஒரு பிரபல ப்ரொடியூசர், தெலுங்கு ப்ரொடியூசரை தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னும், அந்த ஒரு ப்ரொடியூசருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ டோலிவுட்டில் ரொம்பவே வைரலாக போகுது. அஞ்சலி அவர்கள் இப்போ வரைக்கும் இந்த ஒரு நியூஸ் ஃபேக் அப்படின்னு சொல்லலை. அதனாலேயே ரசிகர்கள் ஒருவேளை கன்ஃபார்மோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் அஞ்சலி அவர்களுக்கு மேரேஜ் ஆனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.